வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி. அனைவரும் எதிர்பார்த்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கு. ஏறக்குறைய முடிவுகள் வெளில வரலப்பா. ஏறக்குறைய வந்துருச்சுன்னு சொல்லாம 3:45 மணி ஆகுது, போயிட்டு இருக்குது. எப்படின்னா அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விதமாக ரிசல்ட் வந்திருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில் முதலமைச்சர் உட்பட நிறைய பேர் தோல்வியை தழுவியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்குகள் மிக மிக குறைவாக வந்து கொண்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தலை? இந்த ரிசல்ட் நீங்க எதிர்பார்த்ததா? முதல்ல தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் ஒரு வாழ்த்து சொல்றோம். அரசியல் மாண்புல ஓகே, நான் 1,10,00,000 தாண்டி போயிட்டு இருக்குது. மணி 3:45. 1,10,00,000 ஓட்டை தாண்டி போயிட்டு இருக்குது. முதல்ல ஒரு ஜனநாயகம் இல்லையா, ஜனநாயக நாடு, ஒரு தேர்தல் ஜனநாயகப்படி நடக்குது. 1,10,00,000 ஓட்டை தாண்டி மக்கள் அவரை நம்பி போடுறாங்க இல்லையா. 1,10,00,000 மக்கள் சாதாரண இது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் வரலாறுல இது ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றம், ஒரு புரட்சி. அப்படிதான் இது இதாகுது. இது ஒரு ஜனநாயக நாட்டுல காமராஜர் இருக்காரு. காமராஜரை தோக்கடிச்சது ஒரு சின்ன பையன் தான் தோக்கடிச்சது. தெரியல உங்களுக்கு தெரியும். ஒரு சிறந்த ஒரு தலைவரை ஒரு சின்ன பையன் தோற்கடிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஜனநாயகம். ஒரு ஜனநாயக நாட்டுல அதை நம்ம இது சொல்லக்கூடாது. அதை நம்ம ஏத்துக்கிட்டு ஆக வேண்டிய ஒரு விஷயம். அது நீங்க நானும் தனிப்பட்ட முறையில் அதை மறுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஜனநாயக நாட்டுல மக்கள் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, அது யாருக்கா இருந்தாலும் சரி, அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது சரியா தப்பா அப்படின்றது அது ரெண்டாவது நம்ம விவாதம். நான் சொல்றது உங்களுக்கு கலந்து நினைக்கிறேன். ஓகே, புரியுது. அது சரியா தப்பான்றது ரெண்டாவது விவாதம். ஆனா ஒரு ஜனநாயக நாட்டுல 1,10,00,000 பேருக்கு மேல இன்னும் கவுண்டிங் இருக்குது. இப்பதான் 3:45. இன்னும் கவுண்டிங் இருக்குது. முடிவுல அது இன்னும் கூட கூடலாம் இல்லைங்களா. அப்படின்னும் போது ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் யாரையும் தோக்கடிக்கலாம் இல்லையா. ஓகே, இப்போ காமராஜரை ஒரு சின்ன பையன் தோக்கடிச்சானா இப்ப காமராஜரையே ஒருத்தன் தோக்கடிக்கிறான் அப்படின்னும் போது ஸ்டாலினை தோக்கடிக்கிறது அது ஒரு இது கிடையாது. ஏன்னா அது ஒரு நல்லாட்சியே ஒருத்தன் தோக்கடிக்க முடியும் ஜனநாயக நாட்டுல இல்லைங்களா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? புரியுது. அப்ப இது ஒரு தீய ஆட்சி தான். திமுக ஒரு தீய ஆட்சி, ஒரு கொடுமையான ஆட்சி, ஒரு கொடுங்கோல் ஆட்சி. ஒரு 6 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தையில இருந்து 80-90 வயசு கிளவி வரைக்கும் யாருக்குமே ஒரு கருப்புக்கு கூட ஒரு உத்தரவாதம் இல்லாத ஆட்சி. ஓகே, அந்த அந்த கட்சியில இருக்கவங்க எந்த தப்பு செஞ்சாலும் வெளில வந்துட முடியும்ன்ற ஒரு தைரியம். அப்படி ஒரு கொடுங்கோல் ஆச்சு. அப்ப மக்கள் அதை எந்த அளவுக்கு வெறுத்து இருக்கான்றத நம்ம பார்க்க முடியுது. திமுகன்ற கட்சி எந்த காலகட்டத்திலையும் வந்துடக்கூடாது, எந்த சூழலையும் வந்துடக்கூடாது அப்படின்றத மக்கள் எந்த அளவுக்கு வெறியில இந்த திமுக மேல இருக்க வெறி, அந்த வெறி தான் இந்த 1,10,00,000 ஓட்டு இன்னும் கண்டிங் ஓடிட்டு இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. மக்கள் சரியான ஆட்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது ரெண்டாவது நம்ம பேசுவோம். முதல்ல ஜனநாயக நாட்டுல நீங்க ஒரு எந்த கூட்டணி கட்சியும் இல்லாம ஒரு தனிச்சு ஒரு நபர் போட்டிட்டு ஒரு வாக்கு அரசியல்ல போட்டிட்டு 1,10,00,000 ஒரு இதுதான். அவர் நல்லவரா கெட்டவரா, இவர் சரியானவர் தானான்றது அது ரெண்டாவது விவாதம். அதுக்கு வருவோம், பின்னாடி வருவோம். முதல்ல ஜனநாயகத்தை சரியா நடந்திருக்குன்றத நம்ம இது பண்ணிக்குவோம். இது மாற்று கருத்துக்கள். ஓகே, அப்ப இப்ப நீங்க தம்பி ஒண்ணும் இல்ல, நம்ம இப்படி வச்சுக்கோங்க. இப்ப திமுகவே இப்ப வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திமுகவே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன சொல்லுவாங்க, திமுக திருட்டுத்தனம் பண்ணிச்சு, பொட்டிய வச்சிச்சு, அதுல ஓட்டை மாத்தி போட்டுச்சு. திமுக மேல விமர்சனம் இருக்குது, அதிமுக மேல விமர்சனம் இருக்குது, காங்கிரஸ் விமர்சனம் இருக்குது. அது வேற. என்ன சொல்றேன், திரும்ப ஆட்சிக்கு வந்துட்டா மக்கள் என்ன சொல்லுவாங்க? இப்ப பாக்குற ஓட்டு போட்டவன் என்ன சொல்லுவான், நான் ஓட்டு போட்டவன் விஜய் ஓட்டு போட்ட என்ன சொல்லுவான், திருட்டுத்தனம் பண்ணிட்டானுங்க, பொட்டி ஓப்பன்ல இருந்தது, சீல் ஓப்பன்ல இருந்தது, அது பிரிச்சானுங்க, இன்னும் பண்ணிட்டானுங்க, ஏதோ பண்ணிட்டானுங்க, இவனுக்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்படின்னு. இப்ப அதிமுக வந்துச்சுன்னா இதே மக்கள் இதே மாற்று கட்சியில இருக்க என்ன சொல்லுவான், பிஜேபியோட கூட்டணி இருக்குது, இந்த நாட்டையே ஆடுறது பிஜேபி தான், மோடியோட கண்ட்ரோல்ல தான் மொத்தமா இருக்குது. அப்ப தேர்தல் ஆணையம் மொத்தமா மோடியோட கண்ட்ரோல்ல இருக்குது. அப்போ மோடி நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். மோடி மஸ்தான் வேலை பண்ணிட்டு போல, மோடி மஸ்தான் அந்த மேஜிக் பண்ணிட்டு இன்னும் ஒரு வேலை பண்ணிட்டு அதிகாரி ஃபுல்லா கைக்குள்ள போட்டு அதிமுக ஜெயிச்சிச்சு.
எல்லாத்துக்குமே ஒரு 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 பின்னணி இருக்கு. ஆமா. அது நீ யார் ஜெயிச்சாலும் நமக்கு அதுக்கு ஒரு இது காரணமோ இதை ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கும். அதாவது இது நான் என்ன சொல்றேன்னா, ஜனநாயக நாட்டுல ஜனநாயகமா மக்கள் ஓட்டு போட்டுக்கிறாங்க, விஜயை நம்பி ஓட்டு போட்டுக்கிறாங்க. இந்த 1,10,00,000 தாண்டி போயின்னு இருக்குது, இன்னும் அதிகமா இருக்குது, இன்னும் கவுண்டிங் போயின்னு இருக்குது. விஜயை நம்பி ஓட்டு போட்டுக்கிறாங்க. ஓகே. என்ன கேட்டா கண்மூடித்தனமா ஓட்டு போட்டுக்கிறாங்க, ஒரு கவர்ச்சியா ஓட்டு போட்டுருக்காங்க. இந்த சினிமா கவர்ச்சி, நம்ம ஒரு ஒரு கதாநாயகனை பார்த்து 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 அந்த படத்துல அவர் பேசுற அந்த வசனங்களை கேட்டு அவர் அதே மாதிரி அவர் போயிட்டு உள்ள போயிட்டு பேசுவாரு. உள்ள சட்டசபையில நம்ம பார்க்க தானே போறோம், சட்டசபையில போய் அவர் அதே மாதிரி பேசுவாரு, அதே மாதிரி கத்தியை சொட்டிட்டு போவாரு, அதே மாதிரி துப்பாக்கி அப்படி விட்டு சைட்ல விட்டு அப்படி சுடுவாரு. இப்படிலாம் மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு புரிதல் இல்லாத ஒரு கூட்டமும் இருக்கதான் செய்யுது. இந்த 1,10,00,000 தாண்டி போற இதுல பல புரிதல் இல்லாத கூட்டமா ஓட்டு போட்டுருக்கு. தெரியல அவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போறோம், யாருக்கு ஓட்டு போறோம். தம்பி, யாரை கேட்டாலும் மாற்றம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. யாரை கேட்டாலும் மாற்றம்னு ஒரு வார்த்தை, எங்களுக்கு மாற்றம் வேணும், திமுக அதிமுக இந்த பிஜேபி மாற்றம் வேணும். நீ மாற்றம் வேணும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே சீமான் முதலமைச்சர் ஆயிருப்பாரு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆயிருப்பாரு. மாற்றம் வேணும்னு நீ நினைச்சிருந்தா, இந்த திமுக அதிமுக வேணாம், எனக்கு ஒரு மாற்றம் வேணும், எனக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு நீ நினைச்சிருந்தா, மக்கள் நினைச்சிருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆயிருப்பாரு. அப்ப நீ மாற்றம் வேணும்ன்றது வெளியில சொல்லிக்கிற. விஜய்க்கு போட்டேன் அப்படின்னு சொல்றத அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு அவமானமா நினைச்சுக்கிட்டு, விஜய்க்குன்னு போட்டா நம்மள கலாச்சி விட்டுருவாங்க, என்னடா திரைக்காட்சி அதை காமெடி இதை பார்த்து நீ ஓட்டு போறிய அப்படின்ற மாதிரி நம்மள தற்கூறின்னுவாங்க, அதுன்னுவாங்க இதுன்னுவாங்க. அதனால வேணாம், நம்ம மாற்றம் வேணும்னு சொல்லுவோம். இதுக்கு பதில் இப்படி சொல்றோம், மாற்றம் வேணும்னு சொல்லுவோம். அப்படின்னா மாற்றம் வேணும்னு சொல்லி நாங்க மாற்றத்துக்கான ஓட்டு போட்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆயிருப்பாரு. இல்ல குறைஞ்ச 5 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆயிருப்பாரு, முதலமைச்சரா இருந்திருப்பாரு. இது மாற்றத்துக்கான ஓட்டுன்றதை விட இது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இது மக்கள் ஆசைக்கான ஓட்டு. சதுரங்க வேட்டையில ஒரு இது வரும் பாத்தீங்களா, ஒரு டைலாக் ஒன்று வரும் பாத்தீங்களா, ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன்கிட்ட இருந்து அந்த கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டி விடணும். ஒருத்த ஆசையை தூண்டி விடும் போது அவனை ஏமாத்த முடியும். இப்போ 100 ரூபாய் வாட்ச் அவன் 500 ரூபாய் இருப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான். அப்ப ஆசையை தூண்டணும். ஒருத்தர் ஆசையை தூண்டும் போது அப்ப அவங்களுக்கு ஒரு இது வந்துடும், ஒரு அடிப்படை அறிவு வேணாமா. குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கிறவன் இந்த வேலை செய்வானா? தம்பி, ஜனநாயக நாட்டுல நீங்க யாருக்குன்னா ஓட்டு போடுங்க தம்பி. நீங்க அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடலன்றதுக்காக நான் பேசல, நீ நல்லவனுக்கு ஓட்டு போடலன்றதுக்காக நான் பேசல. ஆனா நீ தேர்ந்தெடுத்தவன் ஒரு முட்டாளன்றதுக்காக நான் சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நீ கூட்டமா போய் ஒரு இடத்துல நிக்கிறதுனாலயோ ஒருத்தன் ஜெயிக்கிறதுனாலயோ அவன் நல்லவன் ஆக போறது இல்லை. நீங்க கூட்டமா போய் நிக்கிறதுனாலயோ நீங்க எல்லாம் புனிதர்கள் ஆக போறது கிடையாது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க கூட்டம் எங்க அதிகமா இருக்குது, நம்ம கூட்டத்துல போய் நிப்போம், நம்ம கூட்டத்துல போய் நின்னாதான் பலம்னு நினைச்சா நீ முட்டாள், நீ பைத்தியக்காரன். எங்க கூட்டம் இருக்குது நான் அங்கதான் போய் நிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவன் முட்டாள், பைத்தியக்காரன். எங்க கொள்கை இருக்கோ எங்க கோட்பாடு இருக்கோ நான் அங்கதான் நிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவன் அவன் வீரன், அவன் புத்திசாலி, அவன் மக்களுக்கானவன். அவன் தனக்கானவன் கிடையாது, அவன் மக்களுக்கானவன். மக்களுக்கான எல்லா பிரச்சனையிலையும் கூட நிக்கிறவன். நீ அப்படி கிடையாது. வித்தியாசம் எப்படி இருக்கு பாருங்க தம்பி. அப்போ ஒருத்தங்க ஒரு ஆசையை தூண்டி மக்கள்கிட்ட இருந்து இப்ப ஓட்ட பறிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இதுல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜனநாயக நாடு, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் தோக்கடிக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். ஆனா ஒரு நல்லவனை நீ எவ்வளவு காலம் நீ தோக்கடிப்ப? இந்த மாதிரி இப்ப விஜய் அப்படின்னும் போது நீ அந்த சினிமாவோட பிம்பத்திலையும் ஒரு பொண்ணெல்லாம் சொல்லுது, அவர் அழகா இருக்கிறாரு அதனால நான் ஓட்டு போடுவேன், அவர் அழகா ட்ரெஸ் பண்றாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நான் ஓட்டு போடுவேன். காரணத்தை பாருங்க, இந்த ஓட்டு போடுறதுக்கான காரணத்தை பாருங்க. கேட்கும் போதே எவ்வளவு ஒரு மனசு ஒரு வலியா இருக்குதுல்ல. ஒருத்தன் உயிரை கொடுத்து கத்தி 234 தொகுதியில ஏற குறைய 290 தொகுதிக்கு மேல போய் பிரச்சாரம் பண்ண ஒரு 190 தொகுதிக்கு மேல, 190 தொகுதிக்கு மேல 190 தொகுதிக்கு மேல 234 தொகுதி 190 தொகுதிக்கு மேல போய் பிரச்சாரம் பண்ண ஒரு தலைவனை
நீ எவ்வளவு நீ அப்ப உன் மேல எவ்வளவு அன்பு இருந்தா அவன் எல்லாத்துக்கும் வந்து அவன் கத்திருப்பான், அவனுக்கு புரிய வச்சிருப்பான், அவனுக்கு சொல்லியிருப்பான். சீமானன் அவர்கள் வந்து நிக்காத போராட்ட கிழமை கிடையாது. எல்லா போராட்டத்திலையும் அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு விஜய் அவர்கள் 2500 அறிவிச்ச மாதிரி அவர் ஒரு 4000 நான் தர்றேன் அப்படின்னு அறிவிச்சிருக்க முடியும், ஆசை காமிச்சிருக்க முடியும், ஒரு ஆசை காட்டி உன்னை ஏமாத்த முடியும். இவர் 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லும் போது நான் 10 சிலிண்டர் கொடுக்கலாம், மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் 12 சிலிண்டர் எப்படி வச்சுக்கோ, மாசம் சிலிண்டர் 12 சிலிண்டர் இலவசமா அறிவிச்சது வந்து நான் கல்வியை தருவேன், வேலை வாய்ப்பை தருவேன், மருத்துவத்தை தருவேன், தண்ணீரை தருவேன், இதைத்தான் அவர் இலவசமா அறிவிச்சாரு. ஆனா இலவசம் இப்போ பார்த்தா இலவசம் தான் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா தம்பி, சரிங்களா? இப்பவும் திரும்பவும் அந்த திராவிட கும்பல் தான் ஜெயிச்சிருக்குது. திமுக அதிமுக மாற்றம் நீங்க வரீங்களே, நீங்க எந்த மாற்றம் கிடையாது. அவன் 2000 நீங்க 2500, அங்க ஒருத்தன் 3 சிலிண்டர் நீங்க 6 சிலிண்டர், அவன் ஒருத்தன் 8000 ஒருத்தன் 10000, நீங்க மாசம் அவங்களுக்கு 4000. ஏதோ ஒரு வகையில் நீங்க மக்களை ஏமாத்தணும்னு முடிவு ஆயிடுச்சு. நீங்க ஜெயிச்சு ஆட்சியில உட்காரணுன்றது இது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்க சில வேட்பாளர்கள் தொகுதியை கூட முழுசா பிரச்சாரத்துல சுத்தினது கிடையாது. முழுசா சுத்தினது இல்ல தம்பி. நீங்க ஒரு தலைவர், ஒரு கட்சியோட தலைவர், நீங்க எத்தனை தொகுதிக்கு போனீங்க? விஜய் எத்தனை தொகுதிக்கு போனாரு? 10ல இருந்து ஒரு எவ்வளவு நேரம் பேசியிருப்பாரு? 14 தொகுதிகள் தான் போயிருப்பாரு. அதுல ஒரு கொஞ்சம் வேறு வந்திருக்குமா? ஒரு சில தொகுதிகளை தான் பேசியிருக்காரு. ஆனா போனாரு ஒரு 14 தொகுதிக்கோ 10 தொகுதிக்கோ போனாரு. அதுல ஒரு சில தொகுதிகளை தான் பேசியும் இருக்காரு. எல்லா தொகுதியிலையும் பேசவும் கிடையாது. அப்புறம் சும்மா போய் முகத்தை மட்டும் காமிச்சிட்டு வந்துட்டாரு. அப்ப அவரோட முகத்துக்காக விழுந்த வாக்குகள், முகத்துக்காக அப்ப மக்கள் வந்து எந்த அளவுக்கு மக்கள் மேல நம்ம வச்சிருக்கோம். அந்த ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீங்க யாருக்காக நீங்க கஷ்டப்படுறீங்களோ, யாருக்காக போராடுறீங்களோ, யார் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க உங்களை தன்னையே வருத்திக்கிட்டு நீங்க அந்த அந்த மக்களுக்காக நீங்க களத்துல வந்து நிக்கிறீங்களோ, அந்த மக்களாலேயே நீங்க விமர்சிக்கப்பட்டு நீங்க தோற்கடிக்கப்படுறீங்க பாத்தீங்களா, அதை விட ஒரு கொடூரமான வழி எதனா இருக்குதா தம்பி? அதை விட ஒரு கொடூரமான வழி எதனா இருக்குதா? நீங்க எந்த மக்களுக்காக நீங்க போராடுறீங்களோ, யாருக்காக போராடுறீங்களோ, எந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு போராடுறீங்களோ, யாரோட குழந்தை குட்டிங்க அடுத்த தலைமுறைக்காக நீங்க போராடுறீங்களோ, இந்த குழந்தை குட்டிங்க அடுத்த தலைமுறை குடிக்கிறதுக்கு தண்ணி காசு கொடுத்து வாங்கக்கூடாது, அவங்களுக்கு இலவசமா தண்ணி கிடைக்கணும், கட்டணம் இல்லாத தண்ணி கிடைக்கணும், கட்டணம் இல்லாத மருத்துவம் பார்க்கணும், கட்டணம் இல்லாத கல்வி கிடைக்கணும், ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வர கட்டணம் இல்லாம அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ படிக்கணும், அதை படிக்க வைக்க முடியும்னு ஒரு தலைவன் பேசுறான். ஒருத்தர் 2 லட்சம் 4 லட்சம் உனக்கு கல்வி கடன் தரேன்னு சொல்றான். இன்னும் சொல்ல போனா இந்த கல்வி கடன் தரேன்னு சொல்றான். கல்வியை இன்னுமே நீ போய் காசு கொடுத்துதான் படிக்கணும், உனக்கு கடன் தரேன், உனக்கு 2 லட்சம் 4 லட்சம் கடன் தரேன்றான் ஒருத்தன். இந்த பக்கம் எங்க அண்ணன் என்ன சொல்றாரு, நீ 10 பைசா செலவு பண்ணாத, உனக்கு பிடிச்ச படிப்பை நீ படின்றாரு. உனக்கு உலக தரத்துக்கு நான் படிப்பை தரேன், உனக்கு உலக தரத்துக்கு நான் சுகாதாரத்தை தரேன், உனக்கு உலக தரத்துக்கு நான் உனக்கு கல்வியை எல்லாமே உனக்கு தரேன், உனக்கு குடிநீரை தரேன், எல்லாமே தராரு. அப்ப இப்பேற்பட்ட ஒரு 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 மக்கள் மேல ஒரு பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒருத்தனை நீ உதாசீனப்படுத்திட்டு போகுது, அது எப்பேற்பட்ட ஒரு வலியை உண்டாக்குது. எனக்கு ஒரு ஆச்சரியம் தம்பி, இவ்வளவு நடந்துமே அண்ணன் கொஞ்சம் கூட சலனம் இல்லாம அந்த மக்கள் தீர்ப்பு அவர் இன்முகமா அதை ஏத்துக்கிட்டு திரும்பவும் இந்த மக்களுக்கு நான் போராடுறேன். இல்ல இன்னும் சொல்ல போனா இந்த 3 கட்சிகளுமே இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், தாவேகாவா இருக்கட்டும், இந்த 3 கட்சிகளுமே நாங்க வந்தா மதுபான கடை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் சொல்லலையே, எதுவுமே சொல்லல, யாரும் சொல்லலையே. ஆனா 3 கட்சிகளையும் குடிநீர் உங்களுக்கு இலவசமா கொடுக்குறோம், கட்டணம் இல்லாத இலவசமான குடிநீர் வீட்டுக்கு கொடுக்கணும் யாரும் சொல்லலையே. அதுதான் சொல்றேன், இந்த 3 கட்சிகளையும் தாண்டி நான் வந்தா மதுபான கடை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் சொன்ன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதே நேரத்துல குடிநீரை இலவசமாக கொடுக்கணும், ஏன்னா குடிநீருங்கிறது மக்களுக்கு மட்டும் கிடையாது, மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து உயிர்களுக்குமானது. இப்ப நமக்கு தேவையான பாட்டில வாங்கி நீங்க நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் தம்பி, காசு கொடுத்து வாங்கி நமக்கு என்ன நம்மள்ட்ட காசு இருக்கு, பாட்டில வாங்கி குடிக்கிறோம். ஒரு ஈயோ எறும்போ ஒரு மாடோ ஒரு பறவையோ என்ன பண்ணும்? அப்ப இந்த தண்ணீருங்கிறது வந்து அனைத்து உயிர்களுக்குமானது. அப்ப இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும், இதை வந்து இலவசமா கொடுக்கணும், இதை வந்து யாருக்குமே கட்டணம் இல்லாம நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத இவர் நினைச்சிருந்தா, உண்மையிலேயே சீமான் அவர்கள் நினைத்திருந்தால் ஒரு 4000 தர்றேன், இப்போ இவங்க வந்து லேப்டாப் தரோன்னு சொல்றாங்களா, நான் எல்லாருக்குமே ஒரு 32 இன்ச்சில் ஒரு பெரிய டிவி தரேன், இவர் ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொல்றாரா, எல்லாருக்கும் நான் ஏசி தரேன், இவர் சைக்கிள் தரேன்னு சொல்றாரு, நான் பைக் தரேன், இப்படி கூட சொல்லி அவர் 16 ஆண்டுகள் அவர் உழைத்திருக்கவே தேவையில்லை. இப்படி ஒரு கவர்ச்சியான அறிவிப்புகளை கொடுத்து மக்கள் வாக்குகளை வென்றிருக்கலாமே. ஆனா வெல்லாம இருந்தும் நான் மக்களுக்கு உண்மையா நிக்கணும், இந்த மக்களுக்கு உணர்வோட நிக்கணும், மக்களுக்கு தேவையானதை நான் செய்யணும்
அப்படிங்கிறதுக்காக களத்தில் நின்ன ஒரு தலைவரை இன்னைக்கு ஒரு இன்னைக்கு தோற்கடிச்சிருக்காங்க இந்த தமிழக மக்கள். இன்னும் சொல்ல போனா அப்படின்னா ஏறக்குறைய வந்து இலவசங்கள் ஜெயிச்சிருச்சு, உண்மை நேர்மை மக்களுக்காக களத்துல நின்னவங்க தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தோல்வி இருக்குது. கடந்த தேர்தலை விட நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் இன்னும் உயருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு எப்பவுமே ஒண்ணுதான் தம்பி, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கட்சியோட நிலைப்பாடு, கொள்கை, கோட்பாடு, நிலைப்பாடு, இது எப்பவுமே எந்த மாற்றமும் கிடையாது. அது எப்பவுமே அது ஒரே மாதிரி தான். அது தன்னோட கொள்கை கோட்பாட்டுல இருந்து, தத்துவ நிலைப்பாட்டுல இருந்து கொஞ்சம் கூட நகராது, எந்த பக்கமும் நகராது. புரியுதுங்களா உங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கிருந்து தடம் மாறாத ஒரு தலைவன் 500 கோடி 1000 கோடி கொட்டி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் போது அங்கிருந்து தடம் மாறாத தலைவன். எதுக்கு வேணாலும் மாறி போயிருந்திருக்கலாம் தம்பி. நான் கேக்குறேன், இப்ப அதிமுகவோட சீமான் போயிருந்தா விஜய் ஜெயிச்சிருக்க முடியுமா? வாய்ப்பில்லை. சொல்லுங்க. வாய்ப்பில்லை. அப்ப ஒரு 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 மக்களுக்காக உண்மையாவும் நேர்மையாவும் ஒருத்தன் இருந்து அந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவன் வந்து நல்ல திட்டங்களை அறிவிச்சு சொல்லும் போது இந்த மக்கள் அதே அந்த இலவசத்துக்காகவே ஆசைப்பட்டு ஆட்டு மந்த மாதிரி கூட்டம் கூட்டமா போயிட்டு இந்த திரை கவர்ச்சியிலையும், இந்த அழகுலையும், அந்த பாட்டுக்கும், அந்த டான்ஸுக்கும் இதை பார்த்து ஓட்டு போடுற கூட்டத்தை நம்ம எப்படி தம்பி அண்ணனால எல்லாத்தையும் இப்ப கூட அண்ணன் இன்முகத்தோட மக்கள் தான் முடிவு எடுக்கணும். இது நாம் தமிழர் கட்சியோட வெற்றி தோல்வியில மக்களோட வெற்றி தான். நாம் தமிழர் கட்சியோட வெற்றினா மக்களோட வெற்றி, நாம் தமிழர் கட்சி தோல்வினா மக்களோட தோல்வி. அது இப்ப என்ன மாதிரி ஆட்களால இதை ஜீர்ணிச்சிக்க முடியல. அவரை மாதிரி இன்னொன்னு சீமான் அவர்களோட ஒரு விஷயத்த பிடிச்சது என்ன அப்படின்னா, எத்தனை தோல்வி வந்தாலும் சரி தளராம களத்துல நிக்கிறார் பாருங்க. இதுவே அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கர்நாடகாவிலேயோ ஒரு இல்ல கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ இருந்தா அந்த மக்கள் உண்மையிலேயே அவரை உச்சி முகர்ந்து கொண்டாடி இருப்பாங்க, தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. ஒரு இனத்துக்காக ஒரு தலைவன் நிக்கிறான், தான் மொழிக்காக தன் இனத்துக்காக ஒரு தலைவன் நிக்கிறானா அந்த தலைவன் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க அந்த மக்கள். உண்மையிலே இவர் வேற மாநிலங்கள்ல பிறந்திருந்தால் நிச்சயமாக ஒரு முதலமைச்சரா ஆயிருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஆனா அவர் சொல்றது போல என்னோட தப்போ என்னவோ தெரியல, இந்த இனத்துல பிறந்துட்டேன், நான் அதுக்காக நான் என்னோட இனத்துல பிறந்துட்டேன், இந்த இனத்துல பிறந்துட்டேன், அந்த இனத்துக்காக நான் கத்துறேன், என்னோட பிறவி கடனை நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா மக்கள் அங்கீகரிக்கிற மாதிரியும் தெரியல. இது எப்போ நடக்கும் என்னன்னு சொல்லிட்டும் புரியல. தம்பி நமக்கு வந்து இதை பாருங்க தம்பி, நம்ம வந்து நான் என்ன சொல்றேன்னா, நாங்கள் போராளிகள், நாங்க போராடிக்கிட்டே தான் இருப்போம். எங்களுக்கு வெற்றி தோல்வி தராசு தான். தராசு எப்படி ஒரே மாதிரி நிக்குமோ எங்களுக்கு வெற்றினாலும் சரி தோல்வினாலும் சரி எங்களுக்கு தராசு. நாங்க வெற்றியை பார்த்தது கிடையாது. மேல இருந்து கீழே ஊந்தவனுக்கு தான் வலிக்கும். நாங்க இன்னும் மேல ஏறவே இல்லை, மேல ஏறுறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நாங்க கீழே தான் நிக்கிறோம், நாங்க வேலை மேல நின்று கீழே விடுறவனுக்கு தான் வலிக்கும். நாங்க இன்னும் மேலேயே ஏறல, எங்களுக்கு வலிக்காது. ஆனா இதெல்லாம் விட ஒரு பெரிய வலி ஒண்ணு என்னன்னா, இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்ட பல பேரு இப்ப மாற்றி ஓட்டு போட்டுருக்காங்க. அதை நினைக்கும் போது தான் ஒரு வழி இருக்கு. ஏன்னா தலைவர் பிரபாகரனை நம்ம தலைவரா வச்சு, தேசிய தலைவர், தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை நம்ம தேசிய தலைவரா வச்சு அந்த கொள்கை கோட்பாட்டை ஒருத்தன் புரிஞ்சு உள்ள இருந்தவன் ஓட்டு போட்டவன் எப்படி வெளில போயிருப்பான்ற அந்த 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 ஒரு வழி மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய வழியா இருக்குது. நான் நிறைய பேர்கிட்ட நான் வந்து சொல்லியிருந்தேன், நாங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோம், ஆனா எங்க ஓட்டு சதவீதம் குறையாது, எங்க எண்ணிக்கை குறையாது. ஓட்டு எண்ணிக்கையோ ஓட்டு சதவீதமும் குறையாது. நாங்க ஜெயிக்கிறது தோக்குறது ஒரு பக்கம், ஜெயிக்கிறோம் அது வேற, ஆனா எங்க ஓட்டு சதவீதம் எந்த காலத்திலயும் குறையாது அப்படின்றது ரொம்ப கடுமையா நான் பேசியிருப்பேன் நிறைய பேர்கிட்ட. குறையறதுக்கான வாய்ப்பே கிடையாது போராளிகளுடைய இது அப்படின்னும் போது, அப்ப இதுக்குள்ளே வந்து ஒரு 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 குரூப் போயிருக்கு அப்படின்னும் போது, அப்ப ஒரு புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் இதுக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்றதுதான் உண்மை, கசப்பான உண்மை. ஒரு புரிதல் இல்லாம முழுமையா எல்லாத்தையும் திரை கவர்ச்சி மூடிடுச்சு, திரை கவர்ச்சி மூடிடுச்சு. இப்ப அது ஒரு புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் உள்ள இருந்திருக்கு. அந்த ஒரு புரிதல் இல்லாத கூட்டம் வெளில போயிருக்கு. இப்போ புரிதலோடையும் உண்மையோட நேர்மையோடையும் எந்த சூழல்லையும் தடம் பொருளாத ஒரு கூட்டம் ஓட்டு போட்டிருக்கு இல்லையா? அந்த
எந்த சூழலையும் தடம் பொருளாத, எந்த சூழலையும் மாறாத ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துல நான் ஒரு ஆள். எந்த சூழல் வந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும், அண்ணன் சின்னமன் சீமான் கைக்குள்ள அவரை தான் நாங்க பிடிச்சிட்டு நிற்போம். எங்களுக்கு தெரியும் அவரை தவிர வேற யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்றது எங்களுக்கு தெரியும். இப்ப ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, இது வரைக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க, இப்ப போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். அவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். அவரை விட்டா எங்களுக்கு வேற வழி கிடையாது. அவர் தான் எங்களை காப்பாற்றும். இல்லையா, நேர்மையா வாழாம இப்படி விட்டுட்டு இப்படி போயிடணும். ஓசிக்கு இப்படி போயிடணும். பக்கமானத்தை சூடு சோதனையை விட்டுட்டு, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறோம்ல, அதை விட்டுட்டு இப்படி போயிடணும். இந்த பக்கம் போயிட்டு நீ 2000 கொடுக்குறியா, 2500 கொடுக்குறியா, நீ 6 சிலிண்டர் கொடுக்குறியா, 4000 ரூபாய் பணம் கொடுக்குறியா, ஒரு சவரம் தங்கம் கொடுக்குறியா, பட்டு போட கொடுக்குறியா, மோதிரம் போடுறியா, இப்படி போயிடணும். ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும், இல்ல அந்த பக்கம் நிக்கணும். நம்ம தற்கொலை கூட்டம் இல்லைல்ல, இந்த பக்கமா நான் நிப்பேன், அந்த பக்கமா நான் நிப்பேன்றதுக்கு நம்ம இந்த பக்கம் தான் நின்னாகும். எது சரியான பக்கமோ அந்த பக்கம் தான் நின்னாகும். புரியுதுங்களா தம்பி? நீங்க வேலை வெட்டிக்கு போல, நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை வெட்டி கிடைக்காம நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு குடிகார பையன் வச்சுக்கோ, நீங்க ஒரு தெருப்பொறிக்கு ஒரு குடிகாரன் அப்படி வச்சுக்கோ. அப்ப உங்களுக்கு என்ன ஆகுது? 4000 ரூபாய் கொடுக்குறான் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? 4000 ரூபாய் உங்களுக்கு மாசம் மாசம் கொடுக்குறாங்க, அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குது, உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும். நீ ஒரு கஞ்சா அடிக்கிறவனா இருப்ப, இல்ல ஒரு குடியார பையனா இருப்ப, அப்பா அம்மாவை கூப்பிட்டு அடிக்கிற பையனா இருப்ப, இல்ல ஒரு செக்ஸ் அபியூஸ் எல்லாம் இருப்ப, இன்னும் இந்த மாதிரி எதனா ஒரு பையனா இருப்ப. உனக்கு வேலை கிடைக்காதது இது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா உனக்கு 4000 ரூபாய் மாசம் கொடுக்குறேன் அப்படின்னும் போது உனக்கு என்ன தோணும்? உங்க வேலைக்கு போக தோணுமா? வீட்டுல 4000 ரூபாய் வாங்கி கஞ்சா போட்டில் வாங்கி அச்சனை எடுக்க தோணுமா? ஓகே, உங்களுக்கு புரியுதா தம்பி நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? புரியுது. இப்ப வீட்டுல இருந்து நீ 4000 ரூபாய் உனக்கு மாசம் மாசம் உனக்கு ஓசியில கொடுக்குறேன். நீ அதெல்லாம் வேலை கிடைக்கிறீங்கன்னா வேலை எப்போ கிடைக்கும்? 6 மாசம் வரைக்கும் கொடுப்பீங்களா, இல்ல 1 வருஷம் வரைக்கும் கொடுப்பீங்களா, இல்ல 2 வருஷம் கொடுப்பீங்களா, 5 வருஷம் கொடுப்பீங்களா, இல்ல அவங்க 10 வருஷம் வேலை கிடைக்கும் கொடுப்பீங்களா, இல்ல அவன் சாகுற வரைக்கும் கொடுப்பீங்களா? ஒரு கணக்கு இருக்குல்ல, உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்ப எல்லாருமே அந்த இலவசத்துக்காக ஏங்கி கிடக்குறாங்க. இலவசம் ஓசி, இப்ப ஓசின்னு சொன்னா கோபம் வருதுல்ல மக்களுக்கு. இப்ப ஓசின்னு இப்ப திமுக அமைச்சர் சொல்றாருல, பொன்முடி சொன்னார்ல, ஓசி ஓசி, அது சொன்ன அந்த டோனு ஓசி ஓசி அப்படின்னும் போது கோபம் வருதுல்ல உங்களுக்கு எல்லாம். இப்ப அதே ஓசியில தானே பஸ்ல போக போறீங்க தம்பி, புரியுதா உங்களுக்கு? ஆமா, நம்ம மக்கள் யாரையும் நான் வந்து நம்ம வந்து யாரையும் நம்ம குறை சொல்லணும், மக்களை வந்து நம்ம வந்து இது பண்ணணும்னு நான் சொல்ல. இன்னும் ஒரு புரிதல் உங்களுக்கு இல்லையே, இன்னும் ஒரு தெளிவு வரலையே, இன்னும் நீங்க அந்த ஓசிக்கு ஆசைப்படுறீங்களா? அந்த ஓசின்னு சொல்லும் போது கோபம் வருது. திமுக அராஜக கட்சி, அந்த கட்சி, அது அராஜக கட்சி தான், அது திருட்டு கட்சி தான். அவன் யோகியன் என்னைக்கு அவன் சொன்னது கிடையாது. திமுக அதிமுக நான் யோகியன், நான் தூய சத்தின்னு சொன்னது கிடையாது. தூய சத்தின்னு சொல்லிக்கிறது யாரு? சொல்லிக்கிறது யாரு? விஜய் தான் சொல்லிக்கிறது. விஜய் சொல்லிடுறல, நான் தூய சத்தின்னு சொல்லிடுறாருல. அப்ப நீ போயிட்டு திரும்பவும் அந்த ஓசிக்கு தானே நீ போற. ஓசியில பஸ்ல போற, ஓசியில மாசம் உனக்கு 4000 ரூபாய் கிடைக்க போகுது, ஓசியில பெண்களுக்கு 2500 ரூபாய் கிடைக்க போகுது மாசம் மாசம். ஓசி தானே, ஓசி தானே, ஓசி தானே. ஆமா. இப்ப நீங்க தொடக்கத்துல என்ன சொன்னீங்க? இந்த ஓசி எல்லாம் எதிர்க்கிறீங்க, இந்த டிவி, இந்த படத்துல இந்த டிவியை தூக்கி போடுறது, கிரைண்டர் தூக்கி போடுறது, மிக்சியை தூக்கி போட்டு கொளுத்துறது, அதெல்லாம் ஓசியில கொடுத்ததுன்ட்டு நீங்க பண்ணீங்க. மக்கள் உங்க பக்கம் இழுத்தீங்க இல்லையா? அப்ப ஆசையை காட்டணும், மக்களுக்கு ஆசையை காட்டி அவனை பக்கம் இழுக்கணும்ன்ற மாதிரி இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த ஆசையை நீங்க காமிச்சீங்கல்ல, நீங்க பண்றீங்களா? அதை பண்றீங்களா? 2500 ரூபாய்ன்றீங்க, ஒரு 2000, அங்க 2000. தம்பி எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு கட்சி 70 வருஷத்தை தாண்டி இருக்குது, ஒரு கட்சி 50 வருஷத்தை தாண்டி இருக்குது. அவனுக்கு தெரியுது 2000 ரூபாய் கொடுக்கறதே பெரிய விஷயம், எப்படி நம்ம கொடுக்க போறோம்ன்றது அவனுக்கு தெரியுது. அவன் எப்படியாவது ஜெயிச்சிடணும், ஒரு 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லுவான், அப்புறம் வந்து பாத்துக்கலான்ற அவன் சொல்றான். நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வராத ஒரு புதிய கட்சி, உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாத கட்சி வேற. உங்களுக்கு தெரியவும் தெரியாது அரசியல்னா என்னன்னு. மக்கள் ஓட்டு போட்டான் 1 கோடியாவது, அது ஜனநாயகம், அதை விடுவோம். உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது. தெரியாத உங்களுக்கு ஓட்டு போடுறான்ல, நாளைக்கு நீங்க வந்து 2500 ரூபாய் எங்க இருந்து எடுத்து கொடுப்பீங்க? சில இளைஞர்கள், சில சகோதரிகள் அவங்க காணொலியில பேசுறாங்க, அவர் சொந்த காசுல கொடுப்பாருங்க. ஏங்க அவர் சொந்த காசு கொடுப்பாருங்க, நீங்க என்னங்க அவர் அரசாங்கத்தெல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாருங்க. அவர்கிட்ட காசு இருக்குது, அவர் எடுத்து கொடுப்பாரு, அவருக்கு காசு கொடுப்பாரு. அவர் ஒன்றும் ஓசியில் கொடுக்க மாட்டாரு, அவர் சம்பாதிச்ச காசு கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு சம்பாதிச்ச காசை? 2500 ரூபாய் எத்தனை பேர் இருக்காங்க? கோடிக்கான பேருக்கு எப்படி கொடுப்பாரு? எப்படி கொடுப்பாரு 2500 ரூபாய் காசு?
எங்க இருந்து எடுத்து கொடுப்ப? இதை எங்க இருந்து எடுத்து கொடுப்ப? தம்பி, சுதந்திர இந்தியாவில திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 4.5 லட்சம் கோடின்னு பேசிட்டு இப்ப 10 லட்சம் கோடின்னு பேசுறோம். 10 லட்சத்தை தாண்டிருக்கும். 10 லட்சம் கோடின்னு பேசுறோம். ஒரு ரவுண்டா ஒரு இதை வச்சுக்கோங்க, 10 லட்சம் கோடின்னு பேசுறோம். சுதந்திர இந்தியாவில நம்ம 47 இருந்து இது வரைக்கும் 4.5 லட்சம் கோடியை இந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடி வாங்கிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 லட்சம் கோடி, 9 லட்சத்துல இருந்து 10 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. 10 லட்சம் கோடிய எப்படி நீங்க அடைப்பீங்க? அதுக்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு? ஏன்னா திட்டம் இருக்கா? சரி, நீங்க அதை அடைக்க விடுங்க, அதை அடைக்கிறது விடுங்க. இப்ப நீங்க இப்ப எல்லாருக்கும் 2500 ரூபாய் கொடுக்க போறீங்க. இப்ப எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி 1 சவரம் தங்கம், நல்ல தரமான பட்டு புடவை, அப்புறம் தாய்மாமன் சீரு, தங்க மோதிரம், இதெல்லாம் எங்க இருந்து கொடுப்பீங்க? இந்த பணத்தை எங்க இருந்து எடுப்பீங்க? தம்பி, ஒரு அடிப்படை கேள்வி தம்பி, ஒரு அடிப்படை கேள்வி. இந்த பணத்தை எங்க இருந்து எடுப்பீங்க? யாருகிட்ட இருந்து எடுப்பீங்க? நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஓட்டு போறவங்க, உங்க சொந்த பணத்துல இருந்து நீங்க கொடுக்க போறீங்க. அப்படி எத்தனை லட்சம் கோடி நீங்க வச்சிருக்கீங்க கொடுக்கறதுக்கு? எல்லாரும் ஒரு பிம்பத்துல ஓட்டு போடுறாங்கல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. பொண்டாட்டி பிள்ளைய தவிர அவர் எதையுமே உள்ளன்றது இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? கட்டின 25 வருஷம் கூட இருந்த மனைவியும் பிள்ளையும் தவிர வேற எதையுமே அவர் உடல்ன்றதை நம்ம எப்படி புரிய வைக்கிறது? எதை சொல்லி புரிய வைக்கிறது? இந்த மக்களை நமக்கு என்னன்னா ஒரு 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 கட்டத்துக்கு மேல ஒரு வெறியும் ஒரு கோபமும் ஏன் வருதுன்னா, ஒரு அடிப்படை அறிவு வேணாமா? ஒரு அடிப்படை ஒரு சிந்தனை வேணாமா? ஒரு சின்ன கேள்வி வேணாமா? நீ எல்லாத்தையும் விட்டுட்டேன், நீ எதை விட்டுட்டு வர? நீ நீலங்கர வீட்டை விட்டு வரியா? பட்டணம்பாக்கம் வீட்டை விட்டு வரியா? நீ 30 வருஷமா நீ சம்பாதிச்சேன்னு சொல்ற. நீ 200 கோடி, 100 கோடி, 50 கோடி, அதுக்கு முன்னாடி போன 10 பல கோடியா நீ சம்பாதிச்சேன்ற. இது வரைக்கும் எப்படியா ஒரு 5000 கோடிக்கு மேல சொத்து இருக்கும். நீ தேர்தல் ஆணையத்துல காமிச்ச சொத்து எவ்வளவு? அப்ப எந்த அடிப்படையில எல்லாமே ஒரு பொய்யா சொல்லி, ஒரு புரட்டா, அதான் நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா உங்களுக்கு, இந்த சதுரங்க வேட்டை படத்துல வர்ற மாதிரி மக்கள் ஆசையை தூண்டி விட்டுட்டான். மக்கள் ஆசையை 2500 ரூபாய் மாசம் வருதுன்னா இப்ப எவன் கொடுக்க போறது இல்லை. 2500 ரூபாய் கொடுக்குறான் எனக்கு விஜய் மாசம் வந்துடும், 2500 ரூபாய் அக்கௌண்ட்ல வந்துடும். ஒரு ஆசை. கல்யாணம் 1 சவரம் நகை, பட்டு புடவை, குழந்தை போதா தாய்மாமன் சீரு, தங்க மோதிரம், இப்போ 6 சிலிண்டர். தம்பி, இதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னது, அந்த 70 வருஷம் 50 வருஷம் அந்த கட்சிங்களுக்கே தெரியும் 2000 ரூபாய்க்கு நம்ம தள்ளாடுன்னு கொடுக்கறது, இவன் எப்படா 2500 ரூபான்னு சொல்றான்ட்டு. 6 சிலிண்டர். இன்னைக்கு 1 சிலிண்டர் வாங்க முடியல. 6 சிலிண்டர் ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்குதா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்குதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்க சிலிண்டர் நீங்க 6 சிலிண்டர் எப்படி தம்பி கொடுக்கணும்? ஒரு அடிப்படை அறிவு வேணாமா? இது நான் சொல்றது ஒண்ணுதான் தம்பி. உண்மையும் நேர்மையுமா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். அவருக்காக இந்த உயிர் போற வரைக்கும் இந்த பிள்ளைங்க, இப்ப ஓட்டு போட்ட பிள்ளைங்க, நம்பி இருக்க பிள்ளைங்க, நாங்க கூட தான் நிப்போம். அவருக்காக தான் நிப்போம். எத்தனை தற்கூரிகள் கூட்டம் வேணா வரட்டும், எத்தனை முட்டாள் கூட்டம் வேணா வரட்டும். விஜயகாந்தை நம்பி போன கூட்டம் எங்க இருக்குன்னு தெரியும். கமலஹாசனை நம்பி போன கூட்டம் எங்க இருக்குன்னு தெரியும். விஜய நம்பி போற கூட்டம் இன்னும் 2 வருஷத்துல 3 வருஷத்துல நாடாளுமன்ற தேர்தல் வந்துடும்ல, தெரியும். அடுத்து திரும்ப சட்டமன்ற தேர்தல் அப்ப தெரியும். ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். தெரிய வரும்போது ஒவ்வொரு 5 வருஷமா கடந்து போயின்னு தான் இருக்குமே தவிர, சக்தி கையில இருக்கும்போது, பலம் கையில இருக்கும்போது, அண்ணன் வீரியமா சக்தியா இருக்கும்போது அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதை நம்ம செய்யல, தட்டி கழிக்கிறோம். இந்த திரைக்கவர்ச்சியை பார்த்தோ, இந்த மயக்கத்திலேயோ, இந்த ஆசையிலையோ, இந்த ஓசியிலையோ, திரும்ப ஓசியிலையோ, அதுதான் ஓசின்னு சொன்னா கோபம் வருது. திரும்ப அந்த ஓசிக்கு தானே அலையிறீங்க எல்லாம். அப்ப நீங்க எப்படின்னா போங்க, வேற வழி இல்லை. நாங்க போராடிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க எப்படி போனாலும் சரி, உங்களுக்காகவும் போராடுறோம், உங்க பிள்ளைங்களுக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவும் போராடுறது எங்களோட வேலை. நீங்க எப்ப எங்களை நம்புறீங்களோ, எப்ப நம்பி திரும்பி வரீங்களோ, அடிப்பட்டு வரீங்களோ, அண்ணன் சொல்ற மாதிரி, நான் போதிக்கும் போது புரியாத தம்பி, நீ பாதிக்கும் போது புரியும். நீ பாதிப்ப, சத்தியமா சொல்றேன். கண்டிப்பா பாதிப்பாங்க. பாதிக்கப்படும் போது தேடுவாங்க. திரும்பவும்
இங்கதான் வந்தாகணும். உனக்கு வேற வழி கிடையாது, வேற நாதி கிடையாது. நீ திருடங்கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முட்டாள் கையில கொடுத்துருக்க. திருடங்கிட்ட நாடு இருக்கும் போது அவன் திருடினான், ஏதோ ஒண்ணு மக்களுக்கு செஞ்சான், அவன் அறிவாளியான திருடன். இப்ப நீ நாட்டை குத்துருக்க போது முட்டாள், அடிமட்ட முட்டாள், முட்டாள் கிட்ட நாட்டை குத்துக்கிற. அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது, என்ன பண்ணணும்னே தெரியாது. இதுக்கான விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். விடுங்க, நம்ம போராளிகள், நமக்கு வெற்றி தோல்வி ரெண்டுமே ஒண்ணுதான். நாங்க போராடிக்கிட்டே இருக்கிறோம் மக்களுக்காக. நடக்கிறது நடக்கட்டும், அவ்வளவுதான். என்ன தம்பி? ஓகேண்ணா, மிக்க நன்றிண்ணா. நன்றி நன்றி.